ஒரு சிக்கன் குருமா. அதுக்கு சிக்கனை வந்து நாராக இருக்கிறத வந்து தனியாக எடுத்து வச்சது. இந்த அவசர தேவைகளுக்கு இது யூஸ் ஆகும். எண்ணெயில் ஜஸ்ட்டு ஒன்று ஃப்ரை பண்ணணும். அது கூட 2 கிழங்கும் கூட போட்டு செஞ்சோம்னா கிரேவியும் கிடைக்கும், நல்ல என்ன கவுச்சிமான ஒன்றும் இல்லாமல் இருக்கும். இது ஒன்று ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ வந்து அது ஒரு மாதிரி வணங்கிடுச்சு. நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வணக்கினேன். அதே எண்ணெயில் நம்ம பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு க்ரஷ் பண்ணது எல்லாத்தையும் போட்டு ஒரு வணக்கிட்டு திரும்ப இந்த சிக்கனை போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி வேக வைக்கணும். இப்போ நான் இந்த பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது தாளித்தம்லாம் ஒன்றும் வேண்டாம், பெருஞ்சீரகம் போட்டு வேணால் தாளிக்கலாம். இது வணங்கட்டும். இனி கொஞ்சம் மீட் மசாலா, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா சேர்த்துன பவுட்ரு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நீ இந்த கறியை போட்டுடணும். உப்பு போட்டு குக்கரில் வேக வைக்கலாம். உப்பு போட்டுட்டு மூடி ஒரு விசில் விட்டால் போதும். நீ கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இனி வந்து தேங்காய் பால் சேர்த்திடலாம். இது கலர் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கரம் மசாலா பொடி பண்ண மிக்ஸி ஜாரு, அதுலேயே நான் தேங்காய் பால் கழுவி எடுத்தேன். ஈஸி சிக்கன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.